3 வகையான கிரிக்கெட்லையும் புதிய தரத்தை உருவாக்கி அவற்றுக்கிடையே பயணிப்பவர் விராட் கோலின்னு நியூசிலாந்து அணியின் கேன் வில்லியம்சன் புகழ்ந்திருக்கார். மேலும் கோலியின் வெற்றி பெறும் திறமை, அவரோட இயல்பான சுயநலமற்ற தன்மை, அணிக்கான வெற்றிகள்ல அதை பயன்படுத்துறதுக்கான விடாமுயற்சியோட காத்திருப்பது உள்ளிட்ட விஷயங்களையும் தான் பாராட்டுவதாக கேன் வில்லியம்சன் தெரிவிச்சிருக்கார். சர்வதேச கிரிக்கெட் அணிகளுக்கு பயிற்சியாளராக இருக்க விரும்பலன்னும் IPL அணிக்கே பயிற்சியாளராக தொடர விரும்புவதாகவும் ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் தெரிவிச்சிருக்கார். இங்கிலாந்து பயிற்சியாளர் ஆவார்னு ரிக்கி பாண்டிங் குறித்து செய்திகள் வந்த நிலையில கிரிக்கெட் பணிகளால குடும்பத்தினரோடு சரியா நேரம் செலவழிக்கல இங்கிலாந்து அணி தங்களோட பயிற்சியாளர் பட்டியலில் தன் பெயரை வைத்திருந்தா இப்பவே நீக்கிடலாம்னு தெரிவிச்சிருக்காரு பாண்டிங். IPL ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட பயிற்சியாளராக குமார் சங்ககாராவிற்கு பதிலாக இந்திய அணியோட முன்னாள் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் நியமிக்கப்படலாம்னு சொல்லப்படுது. இங்கிலாந்து அணி பயிற்சியாளரை தேர்ந்தெடுக்கும் பணியில ஈடுபட்டு வர்ற நிலையில அந்த பதவிக்கு குமார் சங்ககாரா நியமிக்கப்படலாம்னு சொல்லப்படுறதை அடுத்து இந்த முடிவுக்கு ராஜஸ்தான் அணி வந்திருக்கிறதா சொல்லப்படுது. 2021ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட லங்கா பிரீமியர் லீக் தொடரில் சூதாட்டத்தில் ஈடுபடுறதுக்காக இலங்கை அணி வீரரான ஜெயவிக்ரமா தரகர்களால் அணுகப்பட்டதா ICC கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நிலையில அது குறித்து ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து 14 நாட்களுக்குள்ள விளக்கம் அளிக்கணும்னு ஜெயவிக்ரமாவிற்கு ICC கெடு விதிச்சிருக்காங்க. ஜெயவிக்ரமா பதிலளிச்ச பிறகு அதற்கான தண்டனைகளை ICC அறிவிக்கும்னு தெரிவிக்கப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.